விஜய் என்ன பண்ணிட்டாரு? விஜய் என்ன பண்ணிட்டாரு? அவனா விஜய் விஜய் என்ன விஜய் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவை போடுங்க, சரிங்களா? அதாவது அவங்க 5 ஆண்டுகளில் செய்ய முடியாத விஷயத்த வந்து இவங்க 20 நாள்ல பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நம்ம அண்ணன் 20 நாள்ல என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறத அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும், சரிங்களா? இதை பண்ணலை, ஆட்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் நோட் பண்ணியே கொண்டு வந்திருக்கேன், சரிங்களா? அதாவது ஒவ்வொரு வீடுகளுக்கும் 200 யூனிட் கரண்ட் இலவசம் அப்படின்னு சொன்னாங்களா? அதை செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக. அப்புறம் வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை அமைக்கப்படும் சொன்னாங்க, அமைச்சு அதையும் நேற்று அமல்படுத்திட்டாங்க, ஓகேங்களா? அதேமாரி போதைப் பொருளை ஒழிப்புன்னு சொன்னாங்க. அதேமாரி போதைப் பொருள் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சு பராக்கு அது இதுன்னு இந்த போதைப் பொருள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கஞ்சா அது இதுன்னு ஒழிச்சாங்க, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். 4வது வந்து லஞ்ச ஒழிப்பு, லஞ்சம் ஒழிக்கப்படணும்னாங்க, அதேமாரி ஒழிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயத்தில் ஒரு சில ஏரியாவில் அது நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அதை மக்கள் உடனுக்குடனே வந்து எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க, அதுமாரி எடுத்து பதிவு போட்டுடுறாங்க, ஓகேங்களா? லஞ்சம் ஒழிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் ஒழிக்கப்பட்டிருக்கு. இப்போ லஞ்சம் கேட்கறதுக்கு பயப்படுறாங்க அரசு அதிகாரிகள். அதேமாரி மெயினான விஷயம், மதுக்கடை மூடப்பட்டிருக்கு. 4500 மதுக்கடையில் 717 மதுக்கடை, அதாவது ஸ்கூலு, காலேஜு, டெம்பிள் அந்த நியர்பையில் இருக்கிற மதுக்கடைகள் ஒழிக்கப்பட்டிருக்கு. அது 5வது, ஓகே, 5வது திட்டம். 6வது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம். அது எத்தனையோ பேருக்கு சோறு போட்டிருக்கு. எனக்கு 3-4 வருஷம் சோறு போட்டிருக்கு. 2016லேருந்து 2019 வரையும் நான் அந்த அம்மா உணவகத்தில் தான் சென்னையில் வேலை செய்யும்போது அங்கே தான் சாப்பிட்டு வளர்ந்தேன். உண்மையாக சொல்லணும்னா அது எத்தனையோ வந்து ஏழைப்பட்ட மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு, இந்த மாதிரி ஊரை விட்டு வேலைக்கு சென்னை போகிற மக்களுக்கெல்லாம் வந்து அது பெரிய உதவியாக இருந்திருக்கு. ஏன்னா மாத சம்பளம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம கையில் வந்து 1000மோ 2000மோ வச்சுட்டா ஒரு மாதத்தையே ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அம்மா உணவகம் திறந்தது மிகப்பெரிய விஷயம். அதுவும் நல்லபடியாக சூப்பராக ஃபுட்டு நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கேள்விப்பட்டேன். உண்மையில அது நல்ல விஷயம், அது போற்றப்படக்கூடிய விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் கே பிரபு சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு காரைக்குடியில். அது மிகப்பெரிய விஷயம். 67 கல்குவாரிகள், அதாவது சட்டவிரோதமாக இயங்கின 67 கல்குவாரிகளை மூடியிருக்காரு. கல்குவாரிகளையும் ஊழல் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து 20 நாள் தான் ஆகுது. அப்போ 20 நாளுக்கு முன்னாடி எந்த ஆட்சி இருந்தது, எத்தனை வருஷம் ஆண்டாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு, ஓகே? சொல்லுங்க. அப்புறம் வந்து அரசு பள்ளிகள் வந்து சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லாத அரசு பள்ளிகளுக்கு வந்து 80 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய கடன் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, சிறு விவசாயிகளுக்கு, குறு விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஒரு ரூமர் கலப்புனாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து முழு கடன் தள்ளுபடி பண்ணுறதா சொன்னார்.